சொல்லி டாக்டர் 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 என்னாச்சு? அண்ணன் நார்மல் ஆயிட்டாருல? எந்த பிரச்சனையும் இல்ல? கவலைப்படாதீங்க மேடம், அவர் இப்ப சேஃபா தான் இருக்காரு. இப்போ பல்ஸும் நார்மல் ஆயிடுச்சு. பிபி லெவல் கூட இப்போ பெட்டரா தான் இருக்கு. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். அம்மா, எதனால அப்படி ஆச்சு டாக்டர்? ஃபுட் பாய்சன் தான். ஆனா கெட்டு போன பொருளை சாப்பிட்டதுனால இது வந்த மாதிரி தெரியல. வேற ஏதோ கெமிக்கலோட வேலையா இருக்கும். இல்ல, என்ன சொல்றீங்க டாக்டர்? இப்போதைக்கு கன்ஃபார்மா எதுவும் சொல்ல முடியாது மேடம். சாம்பிள்ஸை லேபுக்கு அனுப்பியிருக்கோம். நாளைக்கு ரிசல்ட் வந்தா கிளியரா என்ன காரணத்தினால ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொல்லிடலாம். என்ன சொல்றீங்க டாக்டர்? அப்பா வெறும் ஆப்பிள் தான் சாப்பிட்டாரு, அதுல எப்படி கெமிக்கல்லாம் கலந்துருக்கும்? எங்களுக்கு அதுதான் கன்ஃபியூஷன். நார்மலா ஆப்பிள்லாம் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக இந்த வேக்சின்லாம் அப்ளை பண்ணுவாங்க. ஆனா இது அதனால வந்த மாதிரியும் தெரியல. ஆனா வேற ஏதோ ஆட் ஆன மாதிரி தெரியுது. எனிவே, உள்ள இருந்து வந்திருக்கிற ஜீரணமாகாத ஆப்பிள் எல்லாத்தையும் லேபுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். லேப் ரிப்போர்ட்டை வச்சுதான் எதையுமே சொல்ல முடியும். இனிமே ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல டாக்டர்? ஒரு பிரச்சனை இல்லை மேடம். ஸ்டொமக்லாம் வாஷ் பண்ணியாச்சு. தொண்டையில டியூப் சொருகுனதுனால ஒரு சின்ன வலி இருக்கும். பேச கொஞ்சம் சிரமப்படுவாரு. மற்றபடி ஹீஸ் நார்மல். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க உள்ள போய் அவர்கிட்ட பேசவே செய்யலாம். ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. மை பிளஷர் மேடம். கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் வாங்கணும். பிரிஸ்கிரிப்ஷன் தரேன், யாராவது கூட வரீங்களா? டாக்டர், நான் வாங்கிட்டு வரேன். ஏய் வேண்டாம் வேண்டாம், நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். பரவாயில்ல. இட்ஸ் ஓகே, நீ இங்கே இரு, நான் போறேன். சரி வாங்க. வாங்க டாக்டர். என்னென்ன டேப்லெட்ஸ் நான் உங்களுக்கு எழுதி தரேன், நீங்க மெடிக்கல் வாங்கிடுங்க. என்னது ஆப்பிள்ல கெமிக்கல் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு? என்ன கெமிக்கல்? ஒரு குழப்பமா இருக்க. என்ன தயக்கம்? நல்லதுக்கு தானே வந்திருக்கிறேன், வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. டாடி, ஐயா ஒரு விஷயங்க ஐயா. என்ன நந்தினி? அந்த ஆப்பிள் நம்ம வீட்ல வாங்கினது இல்ல, அந்த பரமேஸ்வரி அம்மா கொண்டு வந்து கொடுத்தது. அதான் நான் பார்த்தேன். அந்த பொம்பளைக்கு உடம்பெல்லாம் விஷம். இதுக்குதான் நம்ம வீட்டுக்கு ஆப்பிளோட வந்தால அவ எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிருக்கா. அங்கிள், நீங்க என்ன அங்கிள் இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கீங்க? யார என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவீங்களா? அந்த ஆப்பிள் சாப்பிட்டு தானே அப்பாக்கு இப்படி ஆச்சு. அப்போ இவளுக்கும் அந்த பரமேஸ்வரிக்கும் என்ன கனெக்ஷன்?